முதல்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஏன் நம்மளோட பிரச்சனைக்காகவும் சேர்த்து ஒரு நாடே போராடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா கூட என்னோட வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணனோட படத்தை 200 ரூபாய் டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்களான்னு தனி உலகத்துல தனியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தாவேகாவினர். இவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இவருடைய தலைவர் எப்படி இருக்கிறாருன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். டெல்லியில மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ராகுல் காந்தி அவர்கள் போய் அவரை கைது பண்ணி அவருக்கு ரத்தம் சிந்திட்டு அப்படிங்கிறதுக்காக டெல்லி தலைமைக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு, அதே போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு தமிழகத்துல மிச்சம் சொச்சிருக்க மாணவர்கள் எல்லாமே போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அவங்கள வலுக்கட்டாயமா வன்முறையோட கைது பண்ணி இரட்டை வேடம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மாநில அரசு இப்படி இருக்கு, சரி மத்திய அரசு நீதிமன்றங்களாவது ஆதரவு தெரிவிக்கும்னா உச்ச நீதிமன்றம் இந்த மனுவையை ஏற்க மறுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, மாணவர்களுடைய போராட்டத்தை பார்க்கறதுக்கோ அந்த வீடியோவை பார்க்கறதுக்கோ அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கறதுக்கோ அவங்க மீது நடத்தப்பட்ட தடியடிகளை பார்ப்பதற்கோ எங்களுக்கு நேரம் கிடையாது, உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்கன்னு அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த மனுவையை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லி தனியால எழுந்து நின்று இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டெல்லியில நீட் தேர்வை எதிர்த்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக கோரியும் மாணவர்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதோட ஆரம்ப கட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த போராட்டம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நடக்குது அப்படின்னா, நீட் தேர்வை ரத்து செய்யணும், நீட் தேர்வுனால பல உயிர்கள் போயிருக்கு, நீட் தேர்வுல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. இந்த குளறுபடிகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான். அவர் தான் பொறுப்பு அமைச்சரா இருக்கிறார். அவர் பதவி விலகணும், அப்பதான் நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்துவோம் அப்படிங்கிறது தான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. 2013ல நீட் தேர்வை எடுத்துட்டு வராங்க. 2014ல சுப்ரீம் கோர்ட்டே அந்த நீட் தேர்வை ரத்து செய்யறாங்க. 2016ல மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டே நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. 2016ல இருந்து தொடர்ந்து அந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு. இதுல தமிழகம் அப்போதுல இருந்து இந்த நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த தேர்வு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் திடீர்னு இவ்வளவு மிகப்பெரிய போராட்டம்? இதுவரைக்கும் நீட் தேர்வை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க. நாடாளுமன்றத்திலேயே கருப்பு கொடி ஏந்திருக்காங்க, கருப்பு கலர் ஷர்ட் போட்டு போய் அங்க போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல போராட்டங்கள் நடந்திருக்கு. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்தையே மூடக்கூடிய அளவுக்கு, டெல்லியவே இன்னைக்கு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாடு முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் நடந்தது? இப்போ அதை எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த கரப்பாம்பூச்சி கட்சியினரோட பின்னணி என்னவா இருக்கு, யார் இவங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே மே 3ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. அதாவது 2026 மே 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஏன் குறிப்பா ஆரம்பிக்குதுன்னா, அன்னைக்குதான் இந்த கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு நடக்குது. மே 3 அந்த எக்ஸாம்ல மாணவர்களும் தேர்வுகளை எழுதுறாங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தேர்வோட வினாத்தாள் அப்படிங்கிறது கசியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளிவருது. அந்த வினாத்தாள் கசியப்பட்டிருக்கு. அப்போ கீழே இருந்து படிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எழுச்சவாயா அப்படிங்கிற கேள்வி வருது. மாணவர்கள் அதை எதிர்த்து போராட்டம் எல்லாமே பண்றாங்க. அதுக்கு பிறகு மே 12 இந்த தேர்வு, மே 3ஆம் தேதி நடந்த தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறமா அப்பவும் மாணவர்கள் எதிர்த்து தான் போராடுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு ஒரு வருஷமா 11ஆம் வகுப்புல இருந்தே நீட் தேர்வுக்காக நாங்க ப்ரிப்பேர் ஆகி இந்த எக்ஸாம் எழுதுறோம். அந்த எழுத உள்ள போகும்போது கூட ஒரு உளவியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் கொடுத்து தான் எங்களை உள்ளே அனுப்புறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து நாங்க உள்ள போய் ஒரு தேர்வு எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த தேர்வை நீங்க ரத்து செய்றீங்க, இது சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விவாதம் அப்பதான் உருவாகுது. அதே சமயம் இந்த வினாத்தாள் கசியப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எந்த மாநிலங்கள்ல கசியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, வட மாநிலங்கள், அதாவது உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாநிலங்கள்ல தான் இந்த வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு அப்படிங்கிறதுமே கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஒரு சில கோச்சிங் சென்டர்களை சேர்ந்தவர்களையும் ஒரு சில ஏஜென்ட்களையுமே கைது கூட பண்றாங்க. என்டிஓட ஊழியர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற புகாருமே இதுல இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மே 12ஆம் தேதி தேர்வை ரத்து செஞ்சுட்டு ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்துவோம், அதாவது ரீ நீட் எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஒரு எக்ஸாமுக்கே நாங்க ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு
பாடாப்பட்டு பல மன உளைச்சல்களுக்கு உள்ளாகி அந்த தேர்வை நாங்க எழுதி முடிச்சிருக்கோம். நீங்க எழுதி முடிச்ச தேர்வை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் தேர்வு அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க மறுபடியும் தேர்வு வச்சீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வினாத்தாள் கசியாது அப்படின்னு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? என்டிஏ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு விவாதம் வருது, எதிர்ப்பு வருது, போராட்டம் அப்பவுமே ஆரம்பிக்குது. கரப்பான்பூச்சி கட்சியினருமே வந்து ஆன்லைன்ல இந்த போராட்டத்தை பத்தின விவாதத்தை முன்னெடுத்துறாங்க. நாங்க இந்த மாதிரி பெரிய அளவுல போராட்டம் நடத்தலாமா அப்படிங்கிற பேச்சு ஆன்லைன்ல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே ஜூன் 21 குறிப்பிட்ட தேதியில அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சு ஜூலை 6ஆம் தேதி இதோட ரிசல்ட்டுமே வெளியாகிருச்சு. அந்த ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா இந்த நீட் தேர்வு இந்த கல்வியாண்டில் எழுதினவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 22.7 லட்சம். ஆனா இதுல தேர்ச்சி பெற்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் 11,21,000 மாணவர்கள் மட்டும்தான். ஆனா இதுக்கு முந்தின கல்வியாண்டுல இதே அளவிலான 22.7 லட்சம் மாணவர்கள் தான் அப்பவுமே தேர்வு எழுதுறாங்க. ஆனா அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 13,15,853. அதாவது போன கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டுல நீட் தேர்வு எழுதின நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 1,95,000 பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த 1,95,000த்துல அனைத்து மாணவர்களுமே வந்து எக்ஸாம் எழுதுனதுனாலதான் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா, அதனாலதான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்களான்னா ஒட்டுமொத்தமா நம்மளால சொல்லிட முடியாது. ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்களுக்கு இதனால மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம். ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஜூன் 3ஆம் தேதி முதல்ல ஒரு தேர்வு நடக்குது இல்லையா, அதுக்கப்புறமா ஜூன் 21ஆம் தேதி அடுத்த தேர்வு நடக்குது. இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில மொத்தமா மன உளைச்சல்னால சூசைட் பண்ணிக்கிட்ட மாணவர்களோட எண்ணிக்கை மட்டுமே 13. இந்த ஒரு மாத இடைவெளியில 13 மாணவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க, தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க, நீட் தேர்வு முன்னாடி எழுதினவங்க, மே 3ஆம் தேதி நீட் தேர்வு எழுதினவங்க தான் இந்த 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கோளாறுனால வினாத்தாள் லீக் ஆகுது, அது யாரோ பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அதுக்காக 13 மாணவர்களோட உயிர் பலி இந்த பக்கம் ஆகியிருக்கு. ஆனா இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது யாரு அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய துறையில தான் இவ்வளவு மிகப்பெரிய கோளாறு குளறுபடி நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இது கூட தெரியாம நீங்க பதவியில இருந்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுதான், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கோளாறுகள் எல்லாமே நடந்திருக்கா, அதுவும் குறிப்பா வட மாநிலங்கள்ல அந்த வினாத்தாள்கள் லீக் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட சதிதானா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுதான் இப்ப அமைச்சரை வந்து பதவி விலக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன்வைக்கிறாங்க. இப்படிதான் இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. இதை வலியுறுத்தி தான் கரப்பான்பூச்சி கட்சியினர் ஆரம்பிக்கப்பட்டதே மத்திய அரசை எதிர்த்து தான். நீதிபதி தவறுதலா ஒரு வார்த்தை சொல்ல கரப்பான்பூச்சின்னு அதை பிடிச்சிட்டு தான் இந்த பெயரே வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த கட்சி வந்து அந்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து மத்திய அமைச்சரை குறி வச்சு நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதுலயும் இது வந்து செலக்டிவா இவங்க வந்து போராடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையுமே அந்த பக்கத்துல இருக்கு. இந்த கரப்பான்பூச்சியினருக்கு ஆதரவா தான் சோனம் வன்புக் வந்து வராரு. அவர் வந்து 21 நாட்கள் போராடி அவருடைய உடல்நிலை சரியில்லாம போன காரணத்தினால காவல்துறை சிறையில இப்ப மருத்துவமனையில இருக்கிறாரு. காவல்துறை வந்து அவரை வந்து அவங்களுடைய சொந்த குடும்பத்தினரோ வழக்கறிஞரோ வேறு யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை இப்ப அவருக்குமே உருவாக்கி வச்சிருக்காங்க. சோனம் வன்புக்க காவல் சிறையில எடுத்தாலுமே அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கரப்பான்பூச்சியோட நிறுவனர் அபிஜித் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி நாங்க வந்து பேரணி செய்ய போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கரெக்டா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அந்த பேரணியுமே நடக்குது. அதை எதிர்த்து நாடாளுமன்றத்தோட வளாகத்தோட கதவு வந்து மூடப்படுது. அதே மாதிரி 5 மெட்ரோ நிலையங்களுமே மூடப்படுது. அங்க இளைஞர்கள் படை அவ்வளவா கூடினதை காவலர்களால தடுத்து நிறுத்த முடியாம அவங்க மேல தடியடி நடத்துறாங்க. கண்ணீர் புகை வந்து அந்த குண்டு வீசுறாங்க. அது மட்டும் இல்லாம ரப்பர் குண்டுகளை கூட வீசியிருக்காங்க அப்படிங்கிறதுமே இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த டெல்லி காவல்துறை மறுத்திருந்தாலுமே இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர், ஒரு இளைஞரோட மேல அந்த ரப்பர் குண்டு அந்த பதிவுகள் வந்து இருக்கிறது. அவர் வந்து ரப்பர் குண்டுனாலதான் அடிக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த வாக்குமூலத்தையுமே கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெல்லியில ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரத்துக்கு ஆதரவா இப்ப தமிழகத்திலயும் ஒரு சில குரல்கள் வந்து ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஆதரவா நேத்து எஸ்எஃப்ஐ டைஃபி மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. போராட்டத்துக்கு அனுமதி முறையா வாங்கல, அதனால நாங்க அவங்கள வலுக்கட்டாயமா கைது பண்றோம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க நேற்று இரவு.
இரவு எழும்பூர்ல நடந்த போராட்டத்தையும் சரி, மதுரையில ஆங்காங்கே பல மாவட்டங்கள் நடந்த போராட்டங்கள்ல காவலர்கள் வலுக்கட்டாயமா அந்த மாணவர்களை அமைதியான அறமுறையில போராடிட்டு இருந்த மாணவர்களை கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதை கேட்கும்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அனுமதி வாங்கல அதனால கைது செஞ்சோம் சொல்றாங்க. அனுமதி வாங்கலையா, அனுமதி கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு திருத்தமும் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாணவர்கள் அனுமதி கேட்கிறாங்க, தாவேகா அரசு அனுமதி கொடுக்கல. தாவேகா அரசை எதிர்த்து போராடும் போது அனுமதி கொடுக்காம இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவங்க போராட போறது பாஜக அரசை எதிர்த்து. அந்த பாஜக அரசை எதிர்த்து நீங்க போராட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம அப்படியும் போராட்டம் செஞ்சவங்கள வலுக்கட்டாயமா கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி, யாரும் போராடக்கூடாது அப்படின்னா நீங்களாவது அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்போ தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவு கொடுத்து போராட்டம் பண்ணும்போது அவரை காவல்துறை கைது பண்றாங்க. கைது பண்ண உடனே ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் இந்த பக்கம் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ட்வீட் போடப்படுது. அந்த ட்வீட்லயுமே டெல்லி தலைமை அப்படி பாஜக அப்படிங்கிற பெயரை எந்த இடத்துலையுமே குறிப்பிடாம டெல்லி தலைமை அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா தமிழகத்துல அதே போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க. தாவேகாவோட ஐடி விங்ல இருந்து ஒரு கண்டன அறிக்கை வருது. அதுலயுமே எந்த இடத்துலயும் பாஜக அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்க இரட்டை வேடம் போடுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை இது மூலயமா தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. அந்த பக்கத்துக்கு கண்டனம், இந்த பக்கத்துக்கு கைது, இது என்ன நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு மனு கொடுக்குறாங்க. நீதிமன்றத்திலையும் இந்த போராட்டத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு பக்கமும் எல்லா பக்கமும் அடிக்கிற மாதிரி எந்த பக்கமுமே ஆதரவு கிடைக்காத நிலைமையில இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு பதிவா போட்டிருக்காரு. அதாவது நீட் ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியாலேயே முதலா எடுத்துட்டு வந்தது தமிழ்நாடு தான். அதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தது கூட தமிழ்நாடு தான். சமூக நீதிக்காக இந்தியாவுக்கே முன்னோடியா திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறதே தமிழ்நாடு தான். இப்ப மாணவர்கள் எடுத்திருக்க போராட்டம் அப்படிங்கிறது சரியான போராட்டம், விட்றாதீங்கடா தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்க போறக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது சரியான பாதை. அதுல மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போய் இந்த நீட் தேர்வுக்கு ஒரு விளக்கு, இந்த நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது தான் இதோட ஒரே ஒரு தீர்வா இருக்கும், விட்றாதீங்க தம்பி அப்படிங்கிறது தான் அவருடைய பதிவு மூலமாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல டெல்லியில நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் இப்ப களமிறங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறது திமுக மட்டும்தான். மற்றவர்கள் இரட்டை வேடம் போடுறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியுமே இருக்கு. இந்த போராட்டம் குறித்தும் கற்பான் பூச்சி கட்சியினர் குறித்தும் இந்த விவகாரங்கள் எல்லாமே இரட்டை வேடம் குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பதிவு பண்ணுங்க.